திரு விவேக், தேர்தலுக்கு முன்னாடியே ஆரம்பத்துல அவர் ஒரு மாநாட்டுல பேசும்போதே நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரோம், விரும்பும் கட்சிகள் இணையலாம் அப்படின்னாரு. கடை விரித்தும் கொள்வாரில்லைன்னு சிலர் கேலி எல்லாம் பண்ணாங்க. ஆனா யாருமே அவங்க கூட கூட்டணி மாதிரி போகல. ஆனா இப்போ தாவேகாவை நோக்கி பேசுவதை நம்மால பார்க்க முடிகிறது. ஆரம்பத்துல தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி அமைக்க முடியாத தாவேகா ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு அந்த சூழல், தொங்கு சட்டசபை மாதிரியான சூழல் வரும் பட்சத்துல கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதை திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் விரும்புகின்றனன்றதான் அவங்களுடைய உடல் மொழி, இப்போ அவங்க பேசும் மொழி காட்டுது. அதாவது என்னன்னா, நேரடியாக கூட்டணியை உடைத்து விட்டு உடனே தாவேகாவோட கூட்டணி வைப்பார்கள் நம்ம கணிக்க முடியாது. ஏன்னா தேர்தல் அப்படிதான் அவங்க தேர்தலுக்கு முன்பே அந்த கூட்டணியை வச்சிருக்கலாமே. ஒரு கன்ஸ்ட்ரக்டட் ஒரு மாராலிட்டி இந்த அலையன்ஸ் மேல 2019 வந்துருச்சு. 2019, 2021, 2024 தொடர்ச்சியாக அவர்கள் பயணிச்சிட்டாங்க. ஒரே அலைன்மெண்ட்ல இருந்துட்டாங்க. அந்த அலைன்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டு போறதுக்கான வில் திமுக கூட்டணியில் இருந்த எந்த கட்சிகளிடமே இல்லை. அதுதான் காரணம், வில் தான் காரணம். விருப்பம் இருந்தது, ஆசை இருந்தது, அங்க போனா ஜெயிக்கலான்னு தெரியும், அது ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் தான். இதே மாதிரியான திமுக கூட்டணி எப்படி ஒரு எந்த வாக்கு வங்கியை கவரக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், தலித்துகள், முற்போக்கு சக்தியை விரும்பக்கூடியவர்கள், அதே சக்தியை தான் விஜயம் கவர்றாருங்கிறதால அவங்களுக்கு தெரியுது. ஆனா வில் இல்லை. அதை சாத்தியப்படுத்துறதுக்கான வில்லை அங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகளோ காங்கிரஸோ அல்லது விசிகவோ காட்டல. இன்னைக்கு அது எல்லாருடைய வார்த்தைகள்லயும் தெளிவா தெரியுது. வில் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? வில் வந்தாலும் அவர்கள் அதை அவங்களுடைய மொராலிட்டிக்கு உட்படுத்த செய்ய மாட்டாங்க. மேபி அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வரும்போது இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே மாறிடும். உள்ளாட்சி தேர்தல் வரும்போது முழுமையாக இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே மாறிடும். அப்போ விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணியில் இடதுசாரிகளோ அல்லது காங்கிரஸோ எல்லாருமே சேர்றதுக்கு யாரெல்லாம் விஜய் பக்கம் நகர்வார்கள் நினைக்கிறீங்க? இப்போதைக்கு திமுக அல்லாத ஒரு திமுக கூட்டணியாக இது இருக்கும். இவ்வளவு நாள் ஒரு திமுக கூட்டணி இருந்தது இல்ல, திமுக அல்லாத ஒரு திமுக கூட்டணியாக அந்த கூட்டணி இருக்கும். அதற்கான சாத்தியத்தை நோக்கி தான் இது நகருகிறது. மொத்த கட்சிகளையும் கணிக்கிறீங்களா? ஆமா ஆமா. ஏன்னா இப்போ இது என்னன்னா, கட்சிகளுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். இது எல்லா கட்சிகளுக்கும் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் இருக்கு. இப்போ இது திமுக வாய் திறந்து பேசல, ஆனா செயலில் காட்டியிருக்காங்க. இப்போ மே 1 இன்னைக்கு கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடந்துகிட்டு இருக்கு. மாணவர் சேர்க்கைக்கு உதவி செய்யறதற்காக திமுகவுடைய மாணவர் அணி சார்புகள் டேபிள் அமைக்கப்படும் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களும் அட்ரஸ் பண்றாங்க, அவங்களுக்கும் அந்த இஷ்யூ இருக்குன்னு சொல்லி தெரியுது. அடுத்த தலைமுறையை போய் ரீச் பண்ண வேண்டியது தேவை இருக்குன்னு தெரியுது. இவங்க வார்த்தையா சொல்றாங்க, இவங்க கூட்டணியா கணக்கு பண்றாங்க. அவங்க நாங்க நேரடியாவே போயிட்டு அதை அணுக முடியுமா, தங்களுடைய அமைப்பு பலத்தை வைத்து நேரடியாக அணுக முடியுமா நினைக்கிறாங்க. அப்ப இஷ்யூ இருக்குன்னு தெரியுது. எல்லாருக்குமே எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் இருக்கு. வளர வேண்டும்ன்ற எண்ணம் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த பிரச்சனையை வெளிப்படையா பேசுறாங்க, அவ்வளவுதான். தேமுதிகவினுடைய அவங்களுடைய கணக்குங்கிறதே வேற. அவர்கள் எந்த மாதிரி வளர விரும்புகிறார்கள்ங்கிற கணக்கே வேற. அதனால அவர்கள் இது பேச மாட்டாங்க. இன்னொன்னு, விஜய் பிளஸ் தேமுதிக அப்படிங்கிறது தேமுதிகவை முழுமையாக உள்வாங்கி செலுத்தி விடக்கூடிய ஒரு கூட்டணி இது. ஸோ அவங்க எப்பவுமே அதை கையில் எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. எடுத்திருந்தால் இந்த தேர்தல் எடுத்துருக்கணும். விஜயகாந்தோட தம்பி அப்படின்ற மாதிரி விஜயை என்டோர்ஸ் பண்ணி அவர்கள் எடுத்துருக்கணும். விஜயகாந்த் பிடிக்க முடியாத இடத்தை விஜய் பிடிப்பார், நாங்கள் ஆதரிப்போன்னு எடுத்துருக்கணும். ஆனால் இந்த தேர்தல் எடுக்கல. ஆனால் அதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, விஜயை நேரடியாக பெரிய அளவில் விமர்சித்து அவங்க பேசல, அவங்களுமே பேசல. இப்போ அந்த கூட்டணியிலேயே அதிகமாக வேலை பார்த்த கட்சின்னு சொல்லப்படக்கூடிய பிரேமலதாவே கூட பெரிய விமர்சித்து காட்டமான விமர்சனங்கள் எதுவுமே வைக்கல. லைட்டா முக ஸ்டாலின் அவர்கள் மேடையில் இருக்கும்போது சீண்டலாகத்தான் அவருடைய மகன் தான் மேடையில பேசினார். சீண்டலாகத்தான் ஒரு சில வார்த்தைகளை சொல்றாங்க. சோ எவ்ரிஒன் வாண்ட்ஸ் அந்த ஆப்ஷனை ஓபன்ல வச்சிருக்கிறது குறைந்தபட்சம் இந்த கூட்டணியில் தங்களுடைய இருப்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இந்த கூட்டணியில் தங்களுடைய இருப்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க, அந்த ஆப்ஷன்ல ஓபன்ல வச்சிட்டு இருக்கிறது. சரி, திரு ஜீவா, அவர் சொன்ன கருத்துல உடன்படுறீங்களா? இந்த தேர்தலுக்கு பிறகாக திமுக அல்லாத ஒரு திமுக கூட்டணி உருவாகும், இருக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சிகளையுமே விஜயை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்றாரு. அப்படி பார்க்கலாமா? அந்த வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கு உங்க பேசுறத பார்க்கும்போது. ஏன்னா காங்கிரஸ் அந்த திட்டத்தோட தாங்க இருக்கு. ராகுல் காந்தி முன்னதாகவே கூட நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, ராகுலுக்கு விருப்பமே இல்லை இந்த தேர்தல். அவங்க பெரிய லெவலில் அவர் பிரச்சாரம் பண்றதுக்கே வராத போதே ஒரு மாதிரி நம்ம எல்லாருக்குமே அதை கெஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இது அடம்பிடிச்சு வாங்கின 28 சீட்டு பல இடங்களில் காங்கிரஸ் கேண்டிடேட் போடுறதுக்கே மேலூர்லாம் 2 நாள் கழிச்சு போட்டாங்க, எல்லாம் அறிவிச்சதுக்கப்புறம். சங்கரங்கோயிலில் கேண்டிடேட்டுக்கு எல்லாமே பிரச்சனை இருந்தாலும் வீம்புக்குன்னு திமுக பிரச்சனை பண்ணி உசிலம்பட்டியெல்லாம் போய் வாங்கி அந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க. அப்பயே தெரிஞ்சிருச்சு காங்கிரஸ் ஏதோ தப்பு பண்ணுது. ஒரு விஷயம் என்னன்னா, திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் திமுக விருப்பத்தின் பேரில் ஒதுக்கப்பட்டிருக்குன்னா தேர்தலுக்கு முன்னாடியே பிரச்சனை வந்தது. இப்போ ஜோதிமணி போன்றவர்கள் எல்லாருமே ட்வீட் பண்ணாங்க இல்லையா, அதாவது காங்கிரசினுடைய நலன்கள் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. பையனுக்கு ஒதுக்குனது திமுக பெரியசா தீர்மானிச்சிருக்குமான்னு தெரியல. கேண்டிடேட் இன்னும் சொல்ற தொகுதி ஒண்ணு இருக்கு, யார் நிறுத்துறாங்கிற விஷயம் இருக்கு. இது எல்லாமே திமுக வேட்பாளர்கள் உட்பட சில தொகுதிகளில்
நேரடி திமுக தலையீடோட தான் அங்க வேட்பாளர்களை சின்ன சின்ன தீர்மானிக்கப்படுறாங்க. முரண்பாடுகள் அது இருந்தது வந்து தேர்தலுக்கு இருந்திருக்கலாம், முன்னதாக. அது பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்க அதிக இடம் கேட்டது அப்படிங்கறது திமுக விரும்பல, யாருமே அதை விரும்பல. ஏன்னா 25 அதிகம்ங்கிற மாதிரி தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கட்சியை வளர்க்க எங்களுக்கு கூட்டணி வைக்கணும், கட்சியை வளர்க்கணும், அதிக சீட்டு தாங்கங்கிறாங்க. ஆனா கட்சி கூட்டணி அப்படி தர மாட்டாங்க. நீங்க கட்சி வளர்ந்துருக்குங்கிறத பார்த்து தான் உங்களுக்கு சீட் நிறைய தருவாங்க. ஆனா காங்கிரஸ் ரிவர்ஸா எதிர்பார்த்தாங்க. ஸோ அப்பயாவது பிரச்சனையாச்சு. ஸோ விஜய் காங்கிரஸ் அலைன்ஸ் ஒன்று போதோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வைகோவும் சொல்லி வச்சாப்புல விஜயை பாராட்டி இளைஞர்களுடைய ஃபோர்ஸுங்கிறாரு. சிபிஎம் முன்னாள் செயலாளரும் இதே வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்படிங்கிறப்ப விஜய்க்கான வாக்கு விழுக்காடு அதிகரிக்க போகுதோ அப்படின்னு எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, டிஎம்கே மாதிரி இன்னொரு அலைன்ஸ், அதாவது அவங்களுக்கு பிஜேபி இருக்கக்கூடாது. இடதுசாரிகளுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு, மதிமுகவுக்கு பிஜேபி இல்லாத ஒரு அணியை வச்சா தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியுமே. அப்ப திமுக மட்டுமே ஒற்றை தேர்வா இருக்கிற இடத்துல இன்னொன்னு வந்திருக்கேங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பட் ஐடியாலஜிக்கலா அவங்க பண்றது சரியான விஷயமா அப்படிங்கறத அவங்க நீங்க தொடர்ந்து பேசுங்க. இல்ல அதான் நீங்க வந்து திமுக அல்லாத திமுக கூட்டணிக்கான இடத்தை விஜய் பிடிக்கிறாருனால அப்ப ஐடியாலஜிக்கலா அந்த ஸ்பேஸ் அவர் பிடிக்கிறாருன்றத வந்து இந்த கட்சியில ஒத்துக்கிறாங்க தான் அர்த்தம். வைகோவுக்கு, இடதுசாரிகளுக்கு ஐடியாலஜிக்கலா அது சரிப்பட்டு ஐடியாலஜிக்கல்னா என்ன? முதல்ல ஐடியாலஜிக்கல்னா ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி கவர்வதற்கான செல்வாக்கு இருந்தால் நீங்க அந்த ஐடியாலஜி கையில வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். விஜயகாந்தோட மக்கள் நல கூட்டணினாங்க, அதுவே ஐடியாலஜி கூட்டணி கிடையாது. விஜய் தலைமையில போறது ஐடியாலஜி கூட்டணி கிடையாது. ஓட் பாலிடிக்ஸ்க்கு நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்காருன்னு அர்த்தம். இது ஐடியாலஜியோட குழப்பிக்கிட்டா சிபிஎம் செய்யறதுக்கு இடதுசாரி தத்துவத்தையே நம்ம வந்து கொச்சைப்படுத்த. மக்கள் நல கூட்டணி வந்து அந்த கூட்டணி வந்து விரும்பாமல் அமைக்கப்பட்ட கூட்டணி, சரியா? கடைசி நேரத்தில் அது விரும்பாமல் அமைக்கப்பட்ட கூட்டணி. அந்த கூட்டணியையும் இப்பத்துல இருந்தே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க. ஒரு நீங்க வந்து சண்முகம் வந்து பேசினார் தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பாக. சண்முகம் அவர்கள் ஒரு கூட்டத்தில் வந்து பேசினார். எனக்கு தெரிந்த ஒருத்தர் வளமையாக வந்து திமுக ஓட்டு போடக்கூடியவர் வந்து அவருடைய பேரன் சொல்லிட்டாருன்னு இந்த முறை வந்து விசிலுக்கு ஓட்டு போட போறேன், தாவேக்காவுக்கு ஓட்டு போட போறேன்னு அவர் பேசின காணல் வந்து அவர்கள் வந்து அங்கங்க பதிவு பண்ணிட்டே தான் இருக்காங்க. தேர்தல் கூட்டணி அந்த எண்ணிக்கையை குறித்து முடிவு செய்வதற்காக சிபிஎம்மில் எத்தனை மணி நேரம் வந்து விவாதம் நடந்தது எந்த தேர்தலில் வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். அப்ப அதற்குள் உள்ளுக்குள்ள என்ன பேசப்படுது நமக்கு ஐடியாலஜி வேறங்க. அது நீங்க சொல்றதெல்லாம் ஓட் பாலிடிக்ஸ், பவர் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ். மக்களை வந்து கவராமல் மக்களை ஈர்க்கிறதுக்கான சக்திங்கிறது ஒண்ணு இல்லாமல் ஐடியாலஜி ஒண்ணு தனியா இயங்க முடியுமா? அதுக்கு நீங்க இயக்கமே நடத்திட்டு போயிடலாம் இல்லையா? மக்களை கவர்வதற்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறது பேர் தான் ஐடியாலஜி. அதான் வழி இல்லாம நடக்குது. மக்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். ரொம்ப நேரமா குறுக்கிட விரும்புறார். ஐடியாலஜிங்கிற வார்த்தையே ஒரு பிரச்சனைக்குரிய வார்த்தை ஆயிடுச்சு. இப்ப ஐடியாலஜின்னு தமிழ்நாட்டில் சொல்றது பிஜேபிக்கு எதிரான மனநிலை. இப்ப விஜய் வந்து பிஜேபியோட கூட்டு சேராதது வந்து அவரு ஐடியாலஜி இருக்கிற அந்த கேட்டகரி வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஐடியாலஜினா அது நிறைய பேர் கேலியே பண்றாங்க. திமுக அதிமுக ஐடியாலஜி இருக்குன்னு சொன்னீங்க, நாங்க என்னது பார்த்தோம்? எங்களுக்கு ஐடியாலஜி இல்லாத விஜய் ஓகேன்னு மக்கள் நினைக்கிறதுக்கு காரணம், அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு காரணம், நீங்க ஐடியாலஜியை சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. முற்போக்குன்னு சொல்றீங்க. சாதி குறித்து என்ன களம் ஆடி இருக்காங்க திமுக அதிமுக? 60 வருஷமா ஆண்டுகிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? என்ன ஃபைட் பண்ணிருக்கீங்க? இல்ல மக்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனா இல்ல அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன். அதாவது இப்ப விஜய்க்கு வருது அவரோட கரிஸ்மாவை தாண்டி வர ஆதரவுல நிறைய வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் வேற வேற இடங்கள்ல. இல்ல அது அவர் மேல இருக்கக்கூடிய இல்ல அவர் அதனுடைய ஈர்ப்புன்னு பார்க்க முடியாதா? ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய வெளிப்பாடு தாண்டி சொல்றேன். அவருக்கு யூசுவலா வாக்களிக்காத செக்ஷன்ஸ்லாம் அவருக்கு வாக்களிக்கிறது ஜெனரலா ஓவராலா இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் நான் சொல்றேன். நீங்க வந்து எக்கனாமிக் growth மட்டுமே மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிடாது. எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, விருதுநகர்ல இப்ப 25 பேர் இருந்தாங்க இல்லையா? இறந்தவர்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை, அதுவே கொடுமை. 25 பேர். அந்த தீக்காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சிவகாசியிலையும் விருதுநகர்லையும் கிடையாது, மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணுன்றாங்க. அப்ப நீங்க திராவிட மாடல் ஆட்சியில அல்லது அதிமுக முன்னாடி இருந்த ஆட்சியில நீங்க என்ன பண்ணீங்க? அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் நிதியமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர், அதுக்கு முன்னாடி 10 வருஷம் இருந்தவர் ராஜேந்திர பாலாஜி. என்ன பண்ணீங்க? எங்க மக்கள் கட்டமைப்பு சார்ந்த கேள்விக்கு மற்றொரு தளத்துக்கு போது